सिद्धिदायक सकल विघ्ननाशक सकल लोकरक्षक सकल विघ्ननायक सकल लोकरक्षक नायक विनायक ज्ञान सिद्धिदायक सिद्धि बुद्धि नायक सौख्य विदायक सिद्धि बुद्धि नायक सौख्य विदायक वेद गीत नायक विश्व विभावक वेद गीत नायक विश्व विभावक नायक विनायक ज्ञान सिद्धिदायक नायक विनायक ज्ञान सिद्धिदायक ज्ञान सिद्धिदायक हंसवादिनी शारदे वीणा विनोदिनी शारदे वीणा विनोदिनी शारदे हंसवादिनी शारदे वीणा विनोदिनी शारदे भावराग विनोदिनी लयतार बोधिनी शारदे भावराग विनोदिनी लयतार बोधिनी शारदे वेदवागिनी सुखप्रदायिनी विद्याधारिणी शारदे वेदवागिनी सुखप्रदायिनी विद्याधारिणी शारदे जयति जयति धर्म स्वरूपिणी जयति जयति मोक्ष प्रदायिनी जयति जयति विघ्न विनाशिनी जयति जयति मां जयति जयति धर्म स्वरूपिणी जयति जयति मोक्ष प्रदायिनी जयति जयति विघ्न विनाशिनी जयति जयति मां हंसवागिनी शारदे वीणा विनोदिनी शारदे हंसवागिनी शारदे वीणा विनोदिनी शारदे वीणा विनोदिनी शारदे वीणा विनोदिनी शारदे வேண்டும் வரலக்ஷ்மி தாயே தர வேண்டும் தனலக்ஷ்மி நீயே வர வேண்டும் வரலக்ஷ்மி தாயே
தர வேண்டும் தனலட்சுமி நீயே. கருணை மழை பொழியும் காருண்யலட்சுமியே. கருணை மழை பொழியும் காருண்யலட்சுமியே. கற்பக தாயே நீ கண் திறந்து பாரே. கற்பக தாயே நீ கண் திறந்து பாரே. வர வேண்டும் வரலட்சுமி தாயே. தர வேண்டும் தனலட்சுமி நீயே. மூவுலகை ஆண்டு வரும் முப்பெரும் தேவி. முனிவர்களும் தேவர்களும் வணங்கி வரும் காளி. மூவுலகை ஆண்டு வரும் முப்பெரும் தேவி. முனிவர்களும் தேவர்களும் வணங்கி வரும் காளி. கல்வி செல்வம் வீரம் தன்னை தந்தருள்வாயே. கல்வி செல்வம் நீ கண் திறந்து பாரே. கல்வி செல்வம் வீரம் தன்னை தந்தருள்வாயே. கற்பக தாயே நீ கண் திறந்து பாரே. வர வேண்டும் தனலட்சுமி தாயே. தர வேண்டும் தனலட்சுமி நீயே. परमेश्वरी अखिलांडेश्वरी. आदि पराशक्ति पालय मां. परमेश्वरी अखिलांडेश्वरी. आदि पराशक्ति पालय मां. श्री शारदेश्वरी राजराजेश्वरी. आदि पराशक्ति पालय मां. श्री शारदेश्वरी राजराजेश्वरी. आदि पराशक्ति पालय मां. मधुरै मीनाक्षी मंगलनायकी. आदि पराशक्ति पालय मां. मधुरै मीनाक्षी मंगलनायकी. आदि पराशक्ति पालय मां. श्री शारदेश्वरी राजराजेश्वरी. आदि पराशक्ति पालय मां. कांची कामाक्षी काशी विशालाक्षी. आदि पराशक्ति पालय मां.
आदिपराशक्ति पालय माम् श्री शारदेश्वरि राजराजेश्वरि आदिपराशक्ति पालय माम् श्री शारदेश्वरि राजराजेश्वरि आदिपराशक्ति पालय माम् आदिपराशक्ति पालय माम् श्री भगवतीये शरणं शरणं भगवानुडने दर्शनं करणं श्री भगवतीये शरणं शरणं भगवानुडने दर्शनं करणं ஆரினில்லானம்மா அம்மா காத்தருள்வாயம்மா ஆரினில்லானம்மா அம்மா காத்தருள்வாயம்மா श्री भगवतीये शरणं शरणं भगवानुडने दर्शनं करणं கருணை அமுதே கற்பகமே எங்கள் கண்களில் தெரியும் அற்புதமே கருணை அமுதே கற்பகமே எங்கள் கண்களில் தெரியும் அற்புதமே அம்மா தாயே அருள் புரிவாயே அம்மா தாயே அருள் புரிவாயே நம்பி வந்தேன் நானம்மா நீதான் நல்லருள் செய்யும் என் தாயம்மா செய்யும் என் தாயம்மா श्री भगवतीये शरणं शरणं भगवानुडने दर्शनं करणं உன்னிரு விழியால் என்னை பாரு உந்தன் பொன்னடி மலர்களில் என்னை சேரு உன்னிரு விழியால் என்னை பாரு உந்தன் பொன்னடி மலர்களில்
பாபா முருகையா வடிவேலழகா பாபா முருகையா வடிவேலழகா பாபா குமரா திருகார்த்திகேயா பாபா குமரா திருகார்த்திகேயா சிங்காரவேலா சிவசக்தி பாலா சிங்காரவேலா சிவசக்தி பாலா சங்கீதலோலா சரவண பாலா சங்கீதலோலா சரவண பாலா பாபா முருகையா வடிவேலழகா பாபா முருகையா வடிவேலழகா பாபா குமரா திருகார்த்திகேயா பாபா குமரா திருகார்த்திகேயா சிங்காரவேலா சிவசக்தி பாலா சிங்காரவேலா சிவசக்தி பாலா சங்கீதலோலா சரவண பாலா சங்கீதலோலா சரவண பாலா சரவண பாலா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா ஜய நந்த முகுந்த நந்த கோவிந்த ராதே கோபாலா ஜய நந்த முகுந்த நந்த கோவிந்த ராதே கோபாலா गिरिधारी गिरिधारी जय राधे गोपाला गिरिधारी गिरिधारी जय राधे गोपाला जग श्याम 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 जय जय राधे गोपाला जग श्याम 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 जय जय राधे गोपाला
உங்களுக்கடலோருவன் பூதநாயகனாய் உங்களோருவன் பூதநாயகனாய் வேதமும் பொருள்களும் அருளி வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே ஆலவையாவதும் இதுவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பரசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। मूकं करोति वाचालं पंगुं लङ्केयं तत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। सृष्टि स्थिति विनाशानां शक्तिभूते सनातने गुणाश्रये गुणमये नारायणि नमोस्तुते। शरणागतदीनाथवरित्राणवरायणे सर्वस्याद्यारे देवी नारायणि नमोस्तुते। அத்தாளை எங்கள் அபிராம வல்லையை கண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நடத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குமும் கரும்புகளும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அன்பார்ந்த மாணவிகளே, பெரியவர்களே, இப்போ புரட்டாசி மாதம் அமாவாசை முடிஞ்சு 2வது நாள். புரட்டாசி மாதத்தில் அமாவாசை முடிஞ்ச முதல் நாளில் நவராத்திரி தொடங்குகிறது. நவராத்திரின்னு ஒரு விழா, சிவராத்திரின்னு ஒரு விழா, ஒரு நவராத்திரின்னு ஒரு விழா. நேற்று முதல் நாள். அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வந்தது. 10ஆம் நாள் வந்தது. இன்னைக்கு 2ஆம் நாள். 9 நாளும் அம்பிகையை வழிபடுவாங்க. முதல் 3 நாட்கள் செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமி தேவியை வழிபடுவாங்க. காசு முதல்ல காசு வேணும், அந்த லட்சுமி தேவி. அடுத்தது மனசுல ஊக்கம் தைரியம் வேணும், அதுக்காகவே துர்கா தேவி, லட்சுமி துர்கை. அடுத்தது கடைசியில் அறிவு வேண்டும், கல்வி வேண்டும் இல்லையா? மற்ற அறிவில் என்ன பிரயோஜனம்? அறிவு வேணும். முட்டா பையில் என்ன வர்த்தம் பண்ணுறோம்? அறிவு வேண்டும். அதுக்காக கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி வழிபடுறோம். 9 நாள். 10ஆவது நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா மகிஷாசுர மர்தனி அப்படின்னு அம்பாட்டு. மகிஷன்னா எருமகடை, அசுரன் அவன், மகிஷாசுரன். அவனை சண்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நல்லவனை காப்பதும் கெட்டவனை ஒழிப்பதும் எல்லா தெய்வங்களுடைய செயல். நான் நம்ம அளவில் நமக்கு தெரிஞ்ச வரையில் நல்லதை வளர்க்கணும், கெட்டதை ஒழிக்கணும். நல்லதை வளர்க்கணும். நான் எந்த உயிருக்கு தீக்கு செய்ய மாட்டேன்னு கொசு வளர்க்க முடியுமா? பிச்சு எடுத்துரும் இல்லையா? இப்போ நிலத்தில் களை இருக்கு, அதை எடுத்துதான் வேணும். களை எடுத்தா தான் பயிர் நல்லா வளர்க்கும். நல்லதை வளர்க்கணும், கெட்டதை ஒழிக்கணும். அந்த காரியத்தை எல்லா தெய்வங்களும் செய்யுது. அப்படிங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. அசரனை ஒழிக்கிறாங்க. அது 10ஆவது நாள். அந்த நாளில் எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு புது கணக்கு வாங்குவாங்க, புது வியாபாரம் தொடங்குவாங்க, புது தொழில் தொடங்குவாங்க.
அப்புறம் பூச பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க, அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்றது. அந்த நாடு எது செஞ்சாலும் நல்லா செழிப்பாக வரும் அப்படிங்கிறது. இப்போ 10 நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்முடைய மதத்தில் பார்த்தோம்னா விழா இல்லாத மதமே இருக்காது. புரட்டாசி ஐப்பசி என்ன வரும்? தீபாவளி வந்துடும். ஞாபகம் இங்கிலீஷில் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது, தமிழ் மாதத்துல சொல்ல முடியும். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விழா இருக்கிறது போல. சித்திரை திருவிழா, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி அவிட்டம், கிருஷ்ண ஜெயந்தி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, ஆவணி மாதம். புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் தீபாவளி, இப்படி வருது. இப்படி எல்லா மாதங்களும் கடவுள் நினைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் நம்மளை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள். வாழ்க்கையே வழிபாடாயிடணும். சும்மா கொஞ்சம் நேரம் போய் கோயிலில் போய் சாமி என்னை பாஸ் பண்ண வைங்க, எனக்கு கொஞ்சம் பணம் உண்டு, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு வேலை வாங்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு வர்றதில்லை. வாழ்க்கை முழுவதும் பிரார்த்தனை மாறிடும். அதுவும் அது வேணும் இது வேணும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? கடவுளை எல்லா இடத்துலையும் செஞ்சிருக்காரு. நம்ம மனசில் தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அதனால இவங்களுக்கு சொல்ல வேணாம், அவரே தெரிஞ்சுக்கிறார். இந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் கொடுப்பாங்க. அம்மா கொடுக்குறாங்கல்ல பிள்ளைக்கு, எந்த நேரத்தில் சோறு கொடுக்கணும், எந்த நேரத்தில் மருந்து கொடுக்கணும், எந்த நேரத்தில் தூங்க போடணும், எல்லாம் அம்மாவுக்கு தெரியும்ல. இறைவன் செய்வார். வாழ்க்கையே வழிபாடாக மாற்ற வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கை சின்ன வயசுல, இந்த வயசுல துள்ளி திரிகிற வயசுல எல்லாம் நல்லா தெரியுது, சந்தோஷமா தெரியுது. நேரத்துக்கு சோறு போட்டுக்கிறாங்க, துணிமணி வாங்கி கொடுத்துட்றாங்க, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வந்து காமிக்கிறாங்க, குறையும் இல்லை. ஆனால் வயசு ஆக ஆக என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேடி கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் 2 பேர் நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்களே சம்பாதிக்கணும், உங்கள் பிள்ளைகளை நீங்களே காப்பாற்றணும், எல்லா கவலைகளும் உங்களுக்கு பார்த்துடும். ஒரு ஆழ்வார் அதை அற்புதமாக சுத்தமாக பாடியிருக்கார். சொல்லுங்க, வேதனூர் பிராயம் 100 மனிதன் தான் புகுவரேனும், பாதியும் உறங்கி போகும். அந்த காலத்தில் பாடினாரு, பாதியும் உறங்கி போகும். அப்படின்னா பகல் பூரா வேலை செய்வோம், இரவு வந்துச்சுன்னா இவ்வளவு லைட் கிடையாது, எல்இடி லைட்லாம் அப்போ கிடையாது. அப்போ 12 விளக்கு தான், தூங்கிடுவாங்க பிறகு. பாதி ராத்திரி பாதி பகல். அதனால அவர் சொன்னார், வேதனூர் பிராயம் 100 மனிதர் தான் போகிறேன். உனக்கு 100 வயசு ஆயிட்டு இருந்தாலும் பாதியும் உறங்கி போகும். தூக்கத்தில் பாதி போயிடும். நின்றதில் 15 பேதை பாலகனாகும். 15 வருஷம் வரைக்கும் என்ன நடக்கும் தெரியாது. குழந்தை பருவத்தில் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னு அறியாமை போயிடும். விவரம் இல்லை, விவரம் 4 வயசு. பேதை பாலகனதாகும். அப்புறமா பிணி, பசி, மூப்பு, துன்பம். பிணி அப்படின்னா நோய். பசியே ஒரு நோய் தான். நேரத்துக்கு தீனி போராட்டி இருக்கும். பிணி, பசி, வியாதி, நோய், துன்பம் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணும். முதுமையை யாராவது தவிர்க்க முடியுமா? ஏன் நான் 15 வயசுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா? வயசு 50, 60 ஆகும்போது நீங்கள் அங்கே உட்காந்துருந்த வயசானவங்க அந்த மாதிரி ஆகிடுங்க. முகத்தில் புறக்கு வந்துடும், பல்ல விழுந்துடும், ஒரு பாட்டில் தரப்புறம் நடத்திடும், எல்லாருக்கும் வரும். நம்ம
நம்ம இப்படியே இப்போ நினைக்கணும், வயசு ஆக ஆக மூப்பு வந்துடும். கடைசியில் ஒன்று வரும், எமன் வந்து கூப்பிடுவான், வா டைம் ஆயிடுச்சு, வாழ்ந்தது போதும் அப்படின்னு. மரணமும் வரும், அவர் தாவரும். யாரும் தவிர்க்க முடியாது, மரணத்தை யாரும் தவிர்க்க முடியாது, மூப்பை தவிர்க்க முடியாது. சுத்தமாக சொன்னா இளமை காலம் இனிமையாகும். வயசு வர வர பார்வை குறைஞ்சி வரும், குரல் தடுமாறும், தள்ளாடி நடக்கணும், தள்ளாடி நடக்கணும். அப்படியே ஒரு ஆள் குச்சி வேணும், குச்சி வச்சு நடக்கணும். அதனால சின்ன வயசுலேயே உங்களுக்கு தெய்வ எண்ணத்தை விட்டு கடவுள் இந்த உலகம் நிலையானது அல்ல, இந்த உறவுகள் நிலையானது அல்ல, இங்கே எதுவும் நிலையானது அல்ல, இதெல்லாம் ஒரு மாயாமயமான உலகம். அதனால இங்க படிங்க, உத்தியோகம் பாருங்க, சம்பாதிங்க. ஆனால் கடைசியில் இதெல்லாம் கூட வராது, இதெல்லாம் கூட வராது. யார் கூட வருவார்னா கடவுள் தான் கூட வருவார், மறைஞ்சிருந்து வருவார், கண்ணுக்கு தெரியாது வருவார். இப்படி ஒரு கேள்வி வந்தது, டிவியேஷன், இப்படி ஒரு கேள்வி வந்தது, கடவுள் இருக்கிறாரான்னு. ஒரு வாதியாரே சொல்லி விட்டாரா பள்ளிக்கூடத்தில் போய், கடவுள் இல்லவே இல்லை, சேர் பார்க்குறேன், மைக் பார்க்குறேன், உண்மைகள் எல்லாம் பார்க்குறேன், சாமிகள் எல்லாம் என்ன பார்க்குற, கடவுளை பார்க்குறியா கேட்டாரா. கடவுளை பார்க்குத தெரியுது, அதனால கடவுள் இல்லவே இல்லை, நீ போய் சாமி கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். நல்ல புத்திசாலி வாத்தியார். ஒரு பாப்பா, புத்திசாலி பாப்பா இருந்தது, ஒரு பொண்ணு, சார் ஒரு 5 நிமிஷம் என்ன பேச விடுங்க, சரிப்பா பேசு அப்படின்னு. அந்த பொண்ணு பேசிச்சே, எல்லாத்தையும் கேட்டுச்சே, இது சேர் தெரியுதா, தெரியுது, இது மைக்கு தெரியுதா, தெரியுது, இது ஃபேன் தெரியுதா, தெரியுது, இது லைட் தெரியுதா, தெரியுது. ஆமாம் உங்களுக்கு சார் தெரியுதா, சார் தெரியுது. சாரோட மூளை தெரியுதா, தெரியலன்னாங்க. அப்போ சாருக்கு மூளையே கிடையாது. மூளை தெரிஞ்சது தானே, இருக்குன்னு ஒத்துக்கலாம், தெரியல, மூளையே கிடையாது. மூளை இல்லாத வாத்தியாருக்கெல்லாம் பேசுவாங்க. கண் தெரியல, இருந்தாலும் இருக்கிறார், கொஞ்சம் அறியாமையாக இருக்கிறார். அவைகளையும் இருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை. அதுதான் பிரகலாதன், உண்மையிலும் இருக்கிறார், இருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, ஏ மனிதா, பகல் பொழுதில் உனக்கு வானத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது தெரியவில்லை, தெரிகிறதா, தெரியவில்லை. குப்பை நட்சத்திரத்தை பார்த்தா தெரியுமா? ஆனால் நட்சத்திரம் இருக்கா இல்லையா? இரவு பொழுது வெயிட் பண்ணு, ராத்திரி வரும்போது வெயிட் பண்ணு. ராத்திரி வந்துருச்சுன்னா இருந்துச்சுன்னா பகலில் நட்சத்திரங்கள்ன்றது தெரியும். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், ஆனால் இப்போ தெரியாது. அந்த மாதிரி நீ அறியாமையில் இருக்கும்போது உனக்கு கடவுள் தெரிவதில்லை. உனக்கு பக்குவம் வரும்போது, மெச்சூரிட்டி பக்குவம் வரும்போது உனக்கு கடவுள் இருக்கிறது தெரியும், விளங்கும் அப்படின்னு சொன்னார். அதனால இல்லை என்று சொல்லாதே, கடவுளை இல்லை என்று சொல்லாதே. இல்லை 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 என்று இயம்புகின்ற மாதர்கள் இல்லை என்று நின்றதென்றே இல்லை எனலாகுமோ? ஒன்றுமல்ல இரண்டுமல்ல ஒன்றி நின்றதை எல்லை கண்டு ஒன்றவே இனி பிறப்பதில்லையே என்று திருவாக்கை படித்தார் இருக்கிறார். உரிய பக்குவத்தில் உரிய காலத்தில் அவர் வெளிப்படுவார் பாட்டார். நமக்கு வாழ்க்கையில பிறவி, மூப்பு, பிடி, பச்சை எல்லாம் வரும்னு சொல்லிட்டார். அப்ப என்ன செய்யணும்? இந்த உலகத்துல தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கடவுளை உறுதியாக, கடல் பெருசு, கடக்கணும். நீந்தி கடக்க முடியுதுன்னா கடக்க முடியாது, ரொம்ப சிரமம், கடத்தி போயிடுவோம்.
இன்னும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கடல் நீளம் இருக்கும், கடக்க முடியாது. அப்போ ஒரு வழி இருக்குது, ஒரு சின்ன படகு இந்த அப்படியே துணி பொடிச்சு அக்கறை போய் சேர்ந்துடலாம். பெரிய கடல் சின்ன படகு இருந்தால் போதும், கடந்துடலாம். அந்த மாதிரி பிறவி கடல் பெருசு, அதை கடக்கிறதுக்கு இறைவன் நாமம்னு சின்ன கொண்டு போதும். அக்கறை இக்கரையிலேருந்து அக்கறை போயிடலாம். ராமகிருஷ்ணன் இது வள்ளலார் சொன்னார், இக்கரை கடந்திடு அக்கறையே இருப்பது சிதம்பர சக்கரையே அப்படின்னு. சக்கரை மாதிரி இருக்குது அங்கே, அக்கறை கடந்துட்டா அக்கறை. இறைவனை ஏன் பிடிக்கணும்னா, பிணி பசி மூப்பது பெறுறது பிடிப்படணும். நாம அது மனசை கொண்டு போகக்கூடாது. 2வது மனம் போல் வாழ்வு, முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனை பார்க்குறோம், பார்த்தோம்னா அவனுக்கு எல்லாருக்கும் உங்க மாதிரி தான் மூக்கு மூடி கண்ணு எல்லாம் இருக்குது. ஆனால் அவனை ஒருத்தன் நல்லவன் சொல்கிறோம், ஒருத்தன் கெட்டவன் சொல்கிறோம். அழகாக இருந்தால் நல்லவன் ஆயிடுவானா, இல்லை குரூபியாக இருந்தால் கெட்டவன் ஆயிடுவானா? எதை வச்சு தீர்மானம் பண்ணுறது நல்லவன் கெட்டவங்கிறது? மனசை வச்சு தீர்மானம். மனசில் இருக்கிற நல்ல பண்புகள் வச்சு அவன் நல்லவன், நல்லது செய்கிறவன், எல்லாருக்கும் உதவி செய்வான், பொய் பேச மாட்டான், பித்தராட்டம் செய்ய மாட்டான் அப்படின்னா அவன் நல்லவன். இந்த நல்லவனுங்கிறது எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. எங்கே இருக்குது? உடம்புல இருக்குது. இல்லை, உடம்புல எங்கேயாவது தொட்டு பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் சொல்ல முடியுமா? எல்லாரும் கை 2 கால் 2 தான். ஆனால் மனசு நமக்கு தெரியல. ஆனால் மனசு இருக்குது, ஒவ்வொருத்தையும் மனசு இருக்குது. மனசுக்கு தெரியல. இங்கே உங்கள் மனசை காமிங்க அப்படின்னா யாராவது காமிக்க முடியுமா? உங்கள் மனசை கொடு அப்படின்னு. ஆனால் உங்கள் படிப்பு பூரா மனசில் தான் இருக்குது. நீங்கள் படித்த படிப்பு பூரா, ஆமாம், டீச்சர் என்ன செய்கிறாங்க, 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு பிஏ பிஎஸ்சிலாம் படிச்சுட்டு வந்து அவங்க மனசில் இருக்கிறத வெளியே காக்குறாங்க, உங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவங்க மனசுலேருந்து சொல்கிறாங்க. வெறும் வாய் பேசுமா? அவங்க மனசில் இருக்கிறது வாய் வழியாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க. மனசு ரொம்ப முக்கியமானது. மனுஷனை எதை வச்சு இடப்படுறோம்னா மனசை வச்சு இடப்படுறோம். நல்ல மனசு படைத்தவனை நல்லவன் என்று சொல்கிறோம், கெட்ட மனசு படைத்தவனை கெட்டவன். உடம்பு கையில் காலில் பிரச்சனை இல்லை, மனசு நல்லா இருந்தா நல்லவன், மனசு சரியில்லைன்னா கெட்டவன். பட்டினத்தார் பாட்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டா, ஆவியோடு காயமழிந்தாலும் மேதினியில் பாவி என்று நாமம் படையாதே, மேவிய சீர் வித்தாரமும் கடம்பும் வேண்டாம் மடநெஞ்சே செத்தாரை போல திரி அப்படின்னு பாட்டு. ஆவியோடு காயம்னா உயிரோடு உடம்பு போனாலும் சரி, அதாவது உடம்பு அடைஞ்சாலும் சரி, கிட்டவன் என்று பெயர் எடுக்காதே. மனுஷனா பறந்துட்டோம், 6 அறிவு படைத்த மனுஷன் சொல்றோம். நாய்க்கு இந்த அறிவு இல்லை, நரிக்கு இந்த அறிவு இல்லை, ஒரு கோழிக்கு இந்த அறிவு இல்லை. உங்களை உட்கார வச்சு பாடம் சொல்லித்தர மாதிரி குதிரைகளெல்லாம் நிற்க வச்சு, கழுதைகளெல்லாம் நிற்க வச்சு பாடம் சொல்லி தர முடியுமா? ஏறுமா இருக்க? வேறாது. உங்களுக்கு அறிவு இருக்குது, மனித திறமையில அறிவு இருக்குது, கிராஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது. அதனால உங்களுக்கு 3 வயசு ஆனவொடனே எல்கேஜி உட்கார வச்சு ஏபிசிடி சொல்லு, 6ஆம் சொல்லு. அவங்களுக்கு நாய்க்கோ நரிக்கோ சொல்லித்தர முடியாது. பகுத்தறிவுங்கிற 6வது அறிவு இருக்குது மனுஷனுக்கு. அதனால உங்களை சின்ன வயசுலேயே இளமை கல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சின்ன வயசுலேயே நல்ல பழக்கங்களை நல்ல பண்புகளை உருவாக்க வேண்டும். 5 விளையாடுறது 50 விளையாது. இப்போ இல்லைன்னா அப்புறமே இல்லை. ஐயோ, சின்ன வயசுலேயே எனக்கு யாரும் இந்த விஷயத்தை சொல்லாம போயிட்டாங்களே,
சின்ன வயசுலேயே நண்பர்கள் கிடைக்கலையே, அப்படி பின்னால வரணும். அப்படி வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை முன்னாலேயே சின்ன வயசுலேயே தெரியும். அதனால்தான் ஆத்திச்சூடி கொண்டை வேந்தன் அறம் செய்ய வேண்டும் 60 சினாமிகள் வரவே இவது விளக்கே சொல்லி கொடுத்தாங்க. சின்ன வயசுலேயே சொல்லுங்க, சின்ன சின்ன துறைத்தான் சொல்லி கொடுத்தாங்க குழந்தை. ஸோ படிக்க வேண்டிய நேரம், படிக்க வேண்டிய ஒரு இது வந்து பீரியட் இதுதான், சின்ன வயசு தான். நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஒரு நிமிஷத்தில் ஒரு நண்பன் அப்படி சொல்கிறோம், கொஞ்ச நேரம் கழிச்சு துரோகி, அவனை நண்பன் நினச்சேன், அவன் துரோகி, காலை வாரி விட்டான், மோசம் செஞ்சுட்டான். அதே நண்பன் தான் இருக்கிறான், இவனும் அதே ஆள் தான், அவனும் அதே ஆள் தான். ஆனால் எங்கே கோளாறு? மனசுல கோளாறு. ரெண்டை வந்துருச்சு. மனசுல ஒரு வித்தியாசம் இருக்கும். பிடிக்காம போயிட்டான். கொஞ்ச நேரம் முன்னாடி பிடிக்கவன், இப்போ பிடிக்காம போயிட்டான். பாட எது அது செய்யறது? பிடிக்காம போகிறது எங்கே இருக்குது? மனசுல பிடிக்காம போச்சு. எங்கே பிடிக்காம போச்சு? கையில் இருக்கா, காலில் இருக்கா? மனசு பிடிக்காம போச்சு. அதனால மனசு ரொம்ப முக்கியமான கருவி. மனசு பார்க்க முடியல, ஆனால் மனசு தான் வாழ்க்கையை உருவாக்கு. மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் வாழ்வு, எண்ணம் போல் வாழ்வு. மனசை சரி பண்ணணும், அப்போ மனுஷன் சரியாயிடுவான். இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு தான் இத்தனை வந்த வழிபாடு, இத்தனை வந்தனை வழிபாடு. இந்த மனசை சரி பண்ணுறதுக்கு தான். ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், பல பிறவிகள், பல 100 பிறவிகளில் கிட்ட வழியிலேயே போயிட்டோம், தப்பு வழியிலேயே போயிட்டோம். எப்படியோ தப்பி தவறி மனுஷனாக வந்துட்டோம். இந்த பிறவிலையும் நம்ம கெட்டு பிடிச்சவராக போயிடக்கூடாது. நம்ம உயர்ந்த பண்புள்ள மனிதர்கள் ஆக வேண்டும். பண்புள்ள மனிதனான அவன் தான் தெய்வம். மனுஷன் மனசு உயர்ந்து போயிடுச்சுன்னா, வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனே எது உயர்வு. மனசு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு நீ மேலோனாகின்றாய். மனசு கீழே போச்சுன்னா கீழோனாகின்றாய். வள்ளுவர் சொன்னார், வெள்ளத்தனே மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனே உயர்வு. அதனால மனசு உயர்த்தணும். மனசு உயர்த்தத்துக்கு எளிதான வழி என்னன்னு பார்த்தாங்கன்னா, கடவுள் சிந்தனை தான். உலக சிந்தனை பூரா நம்ம கெடுக்குது, கீழே நாய்க்கிறது. ஃப்ரெண்டு நல்ல பேனா வச்சிருக்கான், எப்படியாவது அவனுக்கு தெரியாமல் சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறோம். கெட்டவனாயிடும். ஏன்? அந்த பொருள் மேலே ஆசை வச்சதுனால. அந்த நகையை திருடணும், அந்த பொருளை திருடணும், பணத்தை திருடணும், போய் பேசணும். எதனால? பொருள் பற்றினால, பொருள் ஆசையினால. அந்த மாதிரி பதவி ஆசை வந்தா, பணத்தாசை வந்தா, சுகபோகத்தின் மேலே ஆசை வந்தா, புகழ் மேலே ஆசை வந்தா, மனசை கீழே கொண்டு மனசு நிம்மதி போயிடும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் அடிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, பதவிக்கு நான் தான் சிஎமாவேன் அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. பதவி மோகம் படுற பணத்துக்காக சண்டை போடுறாங்க. ஒன்றும் இல்லைன்னா சண்டை இல்லை, ஒன்றும் இல்லைன்னா அந்த காசு இருந்தால் தான் சண்டை. நாம ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னார். ஒரு காக்கா ஒரு மீனை கவிட்டு போச்சு, வானத்தில் பறந்து போச்சு. அதை பார்த்துக்கிட்டு நிறைய காக்கா போச்சு, காக்கான்னு கத்திக்கிட்டு. எதுக்கு போச்சு? காக்காய் வெட்டணும்னு எண்ணமா இருக்கு. காக்கா வாயில என்ன இருக்கு? மீன் இருக்கு. அந்த மீன் எப்படி பண்ணணும்? மீன் அப்படிங்கிறது தாண்டி போச்சு. தவறி வாயில இருந்து, காக்கா வாயில இருந்து மீன் விழுந்துருச்சு. இன்னொரு பருந்து போய் அந்த மீன் விழுந்துருச்சு, கவிச்சு. இந்த பருந்தை தொடர்ந்து எல்லா காக்காயும் போகுது. இப்போ முதல்ல காக்காயை தொடர்ந்து காக்கா போச்சு, இப்போ பருந்து தொடர்ந்து காக்கா போகுது. பருந்து வாயில மீன் இருக்கிறது.
அந்த பழைய காக்கா ஒரு மரத்தில் போய் நிம்மதியாக உட்காந்துச்சு. ஏன்னா அது தொடர்ந்து யாரும் அது வாயில் மீன் இல்லை. பொருள் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் வருவாங்க. பொருள் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் வருவாங்க. பொருள் என்ன? பொருள் இல்லாக்கு அவ்வளவில்லை. இல்லானை இல்லாளும் வேண்டாள், இன்றெடுத்த தாயும் வேண்டாள், செல்லாது அவன் வாய் சொல். இல்லைன்னா யாரும் மாட்டாங்க. பணம் வேணும், பணம் பணம். அப்படி காக்கா வாயில் மீன் இருக்கிற வரைக்கும் எல்லாம் வந்துச்சு. மீன் போனோன்னு ஒத்தும் பாராட்ட முடியாது. பணம் வேணும், பதவி வேணும். ஆனால் நியாயமாக வந்தால் பரவாயில்ல. இல்லாட்டி போட்டி பொறாமை நிறைய சட்டம் வந்து நிம்மதியை இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உலகியல் சம்பத்துக்கள் பூரா நமக்கு தூக்கத்தை கெடுத்துடும், நிம்மதியை கொடுத்துடும், அமைதியை கெடுத்துடும். நியாயமாக எது தலையெடுத்து அது வந்தால் போதும், அதை அனுபவிச்சா போதும். பாட்ட உள்ளதே போதும் என்கிற உயர்ந்த மனநிலை வரணும். அது வேணும், இது வேணும், வேணும் வேணும் கேட்கணும். நீங்கள் இந்த நினைக்கிறீங்க பெரிய பணக்கண்ணா இருக்கணும். ஆனால் அங்கேதான் நிறைய தொல்லை இருக்குது. அங்கேதான் ஆமாம் நியாயமாக எது வருது உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரோ அதை வச்சு சந்தோஷப்படணும். நல்ல பிள்ளைங்கன்னா யாரு அப்படின்னா அம்மா அப்பா உங்கள் சக்திக்கு உட்பட்டதை உங்களுக்கு தேவையானதை அவங்க பார்த்து வாங்கி கொடுப்பாங்க. நீங்களா போய் இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு கேட்கக்கூடாது. எனக்கு அந்த நகை பிடிக்குது, இந்த துணி பிடிக்குது, இந்த செருப்பு பிடிக்குது, இந்த வாட்சி பிடிக்குது, இந்த செல்லு பிடிக்குது. அவங்களா பார்த்து பொருளாதார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்து சரி நம்ம பிள்ளைக்கு வாங்கி தரலாம் வாங்கி தருவாங்க. அதை சந்தோஷப்படணும். பிடிச்சதை வச்சு சந்தோஷப்படணும். போயாமல் இது வேணும் அது வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்படுத்தக்கூடாது. சொல்லப்படுத்தக்கூடாது. அவங்க நிம்மதியும் போயிடும், உங்கள் நிம்மதியும் போயிடும். அதாவது உள்ளதே போதுங்கிறதா உயர்ந்த மனநிலை. அது வேணும் இது வேணும் பேராசைப்படுறது. பேராசை பெருநாட்டம் பண்ணது. அதனால மனசை பண்படுத்த வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிகள். எல்லாருக்கும் ஒரே மனசா இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசு இருக்குது. ஒருத்தருக்கு பிடிக்கிறது இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசு. அதனால என்ன பண்ணாங்க, எப்படி கடையில் போனால் கலர் கலரா டிசைனாக போட்டு துணிமணி. ஒருத்தருக்கு இந்த பூ பிடிக்குது, ஒருத்தருக்கு அந்த பூ பிடிக்குது, ஒருத்தருக்கு இந்த கலர் பிடிக்குது, அந்த கலர் பிடிக்குது. உனக்கு எது தேவையை எடுத்துக்கப்போ. நான் கடையில் போனால் விதவிதமான நகைகள், ஹோட்டலுக்கு போனால் விதவிதமான உணவுகள். ஒருத்தருக்கு தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு பூரி பிடிக்கும், ஒருத்தருக்கு புரோட்டா பிடிக்கும், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்காது. எல்லாருக்கும் இட்லி கொடுங்க அப்படின்னு. எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும். அதனால் வெரைட்டி நிறைய இருக்கணும். உலகத்தில் நிறைய இருக்குது, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. பட் ஒவ்வொருத்தருடைய மனசு ஒவ்வொன்றை விரும்புது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கடவுளை ஏற்படுத்தல, நிறைய கடவுளை ஏற்படுத்திட்டாங்க. நான் ஒரு கணக்கு கும்பிட மாட்டேன், சரி பரவாயில்ல, இந்த பிள்ளையா இருக்கிறாரு, இந்த சிவன் இருக்கிறாரு, இல்லை மாதவன் கேசவன் கிருஷ்ணன் இருக்கிறாரு. இந்த சில பேர் கண் கண்ட தெய்வம் சூரியன் தான். நான் சூரியனை தான் கும்பிடுவேன். சூரியன் இல்லைன்னா வெப்பம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சூரியன் தான் கடவுள். சரி கும்பிடு. அதனால மனிதனுடைய மனம் பலவிதமாக இருக்கிறதுனால பலவிதமான தெய்வங்களை மனிதர்கள் படைத்துக் கொண்டார்கள். தெய்வங்களை யார் படைத்தோம்? தெய்வம் நம்மளும் படைத்தாரு, உண்மைதான், அது தெரியல. ஆனால் நாம தான் நம்ம வழிபடு தெய்வங்கள் தான் படைக்கிறோம். இங்கே இருக்க சிலைகள்லாம் கடவுளாக செஞ்சாரு, நாம தான் செஞ்சுக்கிட்டோம். நம்முடைய சௌரியத்துக்காக வேண்டி நாம கடவுளை இருக்கோம். நம்முடைய மனசுக்கு நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி நாம கடவுளை ஏற்படுத்திக்கிட்டோம். இது விதமான கடவுள். அப்படி எல்லா தெய்வங்களும் நிறைய தெய்வங்கள் இருக்கிறதுனால நிறைய விழாக்கள் கொண்டாட முடியுது. ஒரு சாமி தான் இருந்தால் ஒரு பெருத்திட்டு தான் வரும்.
இல்லையா? நிறைய சாமி இருக்கிறதுனால முருகனுக்கு ஒரு பர்த்டே வருது, விநாயகருக்கு ஒரு பர்த்டே, கிருஷ்ணனுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஒரு பர்த்டே. ஆனால் சிவபெருமானுக்கு இல்லை, பர்த்டே இல்லை. அவர் பிறப்பு இறப்பு மாற்றவர், அதனால அவருக்கு பர்த்டே கிடையாது, அவருக்கு டெத்தும் கிடையாது, மாற்றம் கிடையாது. பிறப்பும் இறப்பும் எல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை. மற்ற தெய்வங்களுக்குன்னா அவதார மூர்த்திகள்னா பிறந்த நாள் உண்டு, அப்புறம் மறைவும் உண்டு. அது பண்ண ஏற்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா அப்படி மனசு பலவிதமாக இருக்கிறதுனால யாருக்கு எந்த சாமி பிடிக்குதோ அது அந்த சாமி பிடிக்கும். சரஸ்வதி அப்படின்னு ஒரு தெய்வம், கலை மகள், கையில் வீணை வச்சுருப்பாங்க. அப்போ கலைக்கு கல்விக்கு அதிபதி அவங்க கும்பிட்டா நல்ல படிப்பு வரும். அவங்க கூப்பிட்டா என்ன கிடைக்கும்? படிப்பு வரும். சரஸ்வதி. துர்கை வீரம் வரும். கையில் நிறைய வேலையும் கத்தி கப்பலாம் வச்சு வீரம் வரும். துர்கை வீரம் வரும். லட்சுமி செல்வம், துர்கை வீரம். சரஸ்வதி தான் கல்வி. லட்சுமி வந்து பணம். சாமி கும்பிட்டதுன்னா கிடைக்குமா? சாமி கும்பிட்டா பணம் கிடைக்குமா? கல்வி வருமா? அறிவு வர்றதுமா? இவ்வளவு நேரம் போட்டு நம்ம சொல்றாங்களே, நாம அவளை சொல்லு, பஜனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது கீழே நேரத்தில் கொஞ்சம் நேரம் பாடம் படித்தா சயின்ஸ் தெரிஞ்சுக்கலாம், மேத்ஸ் தெரிஞ்சுக்கலாம், பயாலஜி தெரிஞ்சுக்கலாம். இங்கே இப்போ ஹரே ராமா அதெல்லாம் தெரியுமா? தெரியும். நிச்சயமா அது பலன் தரும். பட்டர் பண்ணார், அபிராமின் பட்டர். தனம் தரும் கல்வி தரும், கல்வியும் கொடுக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தொடர்வறியா மனம் தரும். என்ன வேணும்? மனசுல தைரியம் வேணும், ஊக்கம் வேணும். இப்போ இங்கே ஏதாவது நாடகம் போட்டாங்க ஞாபகம். இங்கே ஆண்டு விழாவில் இங்கே போட்டாங்க. ஒரு ராஜா ஒவ்வொரு தெய்வமாக வருது. தனலட்சுமி வருது, தானியலட்சுமி வருது, சந்தானலட்சுமி வருது. நான் போகிறேன், சரி போன்றார் அந்த ராஜா. கடைசியில் தைரிய லட்சுமி வருது. ஊக்கம் கரேஜ் ஸ்ட்ரென்த்து. நான் போகிறேன், நீ போகாது, நீ போயிட்டேன்னா எல்லாம் போகிற மாதிரி. தைரிய மனுஷன் விட்டான்னா, ஊக்கத்தை விட்டுட்டான்னா, எது போனாலும் தைரியம் மனசில் இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்கலாம். ஆனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சின்ன கதை நாடகமாக போட்டாங்க. அற்புதமான நாடகம். மனுஷன் எதையும் விடலாம், தைரியத்தை கரையை இழந்தது தான் மீண்டும் தரலாம். தைரியத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நல்லது கிடைக்கும், கெட்டது நடக்கும். ரெண்டும் கலந்தது வாழ்க்கை. நல்லதே நடக்க முடியாது, கெட்டதே நடக்கும். ராமரே காட்டு போனார். ராமரே அவதாரமூர்த்தி, அவர் காட்டு வேண்டி வந்துச்சு. பஞ்சபாண்டவர்கள் நல்லவங்க தான், ஆனால் காட்டில் உயிர்க்க வேண்டி வந்து சூழ்நிலை வந்துச்சு. நல்லவங்களுக்கு கஷ்டம் வரும். ஆனால் எந்த மனிதருக்கும் காலமெல்லாம் கஷ்டம் அல்லது காலமெல்லாம் சுகம் அப்படிங்கிற வருமானம் கேட்டால் வராது. மாறி மாறி வரும். துன்பமும் மாறி மாறி வரும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும், எல்லாருக்கும் வரும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நிதானம் இழக்கக்கூடாது. சுத்தத்தோடு செயல்பட வேண்டும், தைரியமாக செயல்பட வேண்டும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். வஞ்சமில்லாத இனம் அப்படின்னு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். தெய்வ வடிவம் தரும், நல்ல எல்லாம் தரும். அன்பர் என்பவர்க்கே தனம் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி பட்டர் பண்ணது, அபிராமி என்றது இந்த மாதிரி
உங்களுக்கு மன ஒருமைப்பாடு வரும். மன ஒருமைப்பாடு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனசா இருக்கிறது, ஒன் பாயிண்டட்னஸ் அப்படிங்கிறது, கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன் சொல்றது. ஒரு காரியத்தை நல்லா செய்யணும்னா என்ன வேணும்னா மன ஒருமைப்பாடு வேணும். இது உங்களுக்கு தெரியுமா? இந்த தோறு நினைச்சிட்டு புத்தகத்தை படித்தீங்கன்னா ஏறுமா? கையில் புத்தகம் இருக்கும், சினிமா ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை எடுக்கிறீங்களோ அந்த காரியத்திலே மனசுனா தான் அந்த காரியம் சிறப்பாக குறுகிய காலத்தில் செய்வீர்கள். ஒரு ஓவியம் வரைய இருக்கணும், ஒரு சிற்பமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சப்ஜெக்டு ஏதாவது மேத்ஸோ சயின்ஸோ படிக்கிறீங்க, செய்ய வேலை செய்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, மனசு அந்த ஒன்று செஞ்சால் கட்டிக்காதம்னா நல்லா செய்யலாம். இல்லாட்டி கெட்டுப்போம், காரியம் கெட்டு போகும், நேரமும் வீணாக போகும், காரியம் கெட்டு போகும். பாட்டு நீங்கள் சமைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க, சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மனசு அதே ஒன்று இருந்தால் எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ மிளகாய் பொடி போடணும் அப்படின்னா தெரிஞ்சு கரெக்டாக போடுவீங்க. எதையோ நினச்சிக்கிட்டு இருந்து 2 பங்கு உப்பு போட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ஐயா என்ன ரசமாக செஞ்சிருக்கா, விஷமாக இருக்குது இல்லையா? ஸோ செய்தது திருத்தமாக செய்யணும்னா மன ஒருமைப்பாடு வேண்டும். மனசு அங்கே இங்கே அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் வேணும். அந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் தான் இப்போ சொன்ன நீங்கள் நாமாவளி சொன்னது. மனசை ஒரே புள்ளியில் வச்சு பழகுறீங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம். இது வேஸ்ட் இல்லை. கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிஸ், ஒரே இடத்துல மனசை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதனால நீங்கள் இந்த மனசோட படிக்க போனீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் படிக்க வேண்டியதை படிச்சு கிராஸ் பண்ணிக்குவீங்க. போயிட்டா பல மணி நேரம் அங்கே இங்கே மனசை அலைப்பாய விட்டு படிக்கிறத விட ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் படிப்பீங்கன்னா படிக்க. மற்ற நாளில் படிக்கிறீங்க, படிப்பு அவ்வளோ ஏற மாட்டேங்குது. நாளைக்கு பரிச்சை இன்னைக்கு படிக்கிறோம், படிக்கிறேன் அப்படின்னா மற்ற இதை விட்டுருவோம். நாளைக்கு பரீட்சை மார்க் கம்மியாவாங்கன்னா விட்டா மார்க் விட்டுருவாங்க. விட்டா வாங்கினோம்னா எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, எப்படியாவது படிக்கணும், 80 மார்க் வாங்கணும், 90 மார்க் வாங்கணும். ஒரே கவனத்தில் படிக்கிறீங்க, மற்ற எல்லாம் மறந்துடுறீங்க. நல்ல துணிங்கிறது, எனக்கு செருப்பு இல்லை, எனக்கு மோதிரம் இல்லை, இதெல்லாம் மறந்துடுறீங்க. பரீட்சை 9 மணிக்கு நாளைக்கு பரீட்சை வந்துடும். கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க, ஆன்சர் பேப்பர் கொடுத்துருவாங்க, எழுதணும். எழுதி மார்க் வாங்கினா நம்ம மானம் போயிடும். முட்டாள் 1 பேர் வாங்கணும், புத்தி இல்லை 1 பேர் வாங்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம தள்ளி சிங்கிள் பாயிண்டட்னஸ், ஒன் பாயிண்டட்னஸ் மைண்ட் கொண்டது, மனசை ஒருமுகப்படுத்துறது. வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா மனசு ஒருமுகப்பட்டு இருக்கணும். அந்த ஒருமுகப்பட்ட சிந்தனையில் இருந்துச்சுன்னா இதுதான் லட்சியம் சொல்றது. ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டு அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த லட்சியத்தை விரைவில் அடையலாம். கடலில் மரக்கலம் போகுது, சிக்கார் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, டிரைவர் இல்லை, படகு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா அது எங்கே போகும்? படகு அப்படி போகும், அப்படி போகும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வரும். லட்சியங்கிறது மனசு தான். அது மனசில் தீர்மானம் பண்ணி நான் இப்படி ஆவேன், அப்படி ஆவேன், நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன், பிஎஃப்எஸ் ஆவேன், இல்லாட்டி பொலிட்டிஷியன் ஆவேன், இப்படி ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும். ஒரு லட்சியம் வேணும். அது பாட்டு லட்சியம் இல்லைன்னா இங்கிட்ட நின்று போயிட்டே இருக்கணும். அது பாட்டு மனசு கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்கணும். அதனால கான்சன்ட்ரேஷன் ப்ராக்டிஸ் தான் இவ்வளோ நேரம் செய்றீங்க. வழிபாடுங்கிறது கான்சன்ட்ரேஷன். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்துதல். மனசு எப்பவுமே கீழே போகக்கூடியது. தண்ணி எப்பவும் மேலேருந்து கீழே பாயும். அதே மாதிரி மனசு கொஞ்சம் விட்டோம்னா
கெட்ட விஷயங்களை மனசை கொஞ்சம் லூஸாக விட்டீங்கன்னா எங்கே போகணும்? கெட்ட விஷயங்கள் போகணும், நல்ல விஷயங்கள் போகணும். கோயிலுக்கு போகணும்னு தோணாது, சினிமாவுக்கு போகணும், டான்ஸ் பார்க்கணும், அது பார்க்கணும், இதை பார்க்கணும். கெட்ட விஷயங்கள்ல மனசு ஈஸியாக போகும். தண்ணியை மேலே விட்டுவிட்டா மேலேருந்து கீழே விழுந்து வர்ற மாதிரி கல்லை மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டா கடை கடன்னு விழுந்து வருதுல்ல, ஆனால் கீழே இருக்கிற கல்லை மேலே தூக்கி போகிறோம்னா எவ்வளோ சிரமப்படணும். அந்த மாதிரி மனசை உயர்த்தணும்னா ரொம்ப சிரமப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அவன் தான் மனிதன். கஷ்டப்பட்டாலும் தன்னை மேலோனாக்கிக் கொள்ள வேண்டும். கெட்ட வழி போகக்கூடாது. நமக்கு நல்லதில்லை, சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஆனால் மேலோனாகிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணோம், அதுக்கு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மன தூய்மை வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் வளர்த்தனர். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். நம்ம செய்கிற முயற்சிகள்னா பெரிய முயற்சி என்னன்னு கேட்டால் மனசை தூய்மைப்படுத்துறது. ஈஸியாக சொல்லிட்டேன். சாமி மனசை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னீங்க, அதுக்கு எங்கே மருந்து இருக்குது? அதுக்கு சோப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன சோப்பு விற்கிறான்? எக்ஸோனா. எந்த சோப் போட்டோன்னு மனசு சுத்தமாகுமா? உடம்பு சுத்தமாகும், சரிதான். மனசு சுத்தமாகாது. மனசு சுத்தமாக ஒரு சோப்பு இருக்குது, அதுதான் இறைவன் நாமம். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடிதியார் படுதுயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் வருடம் அருளோடு பெண்ணமடிக்கும் வரம் தரும் பெற்று தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் என்னுடைய நாமம். இதுவனுடைய நாமம் பிடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நல்ல இடத்துல சேர்க்கணும். மனசும் தூய்மையாயிடும். மனசு தூய்மையாயிடுச்சு அப்படின்னா உலக சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள் இருந்துச்சுன்னா மனசு அழுக்காயிடுச்சுன்னு அர்த்தம். இறைவன் நாமத்தை பிடிச்சோம்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும். அழுக்கெல்லாம் போயிடும். இறைவன் நாம சொல்ல சொல்ல அழுக்கெல்லாம் போயிடும். ஒரு பெரிய கொள்ளக்காரன், அவன் பேரு வால்மீகி முனிவர். கண்ணா கொள்ளக்காரன் கொலை பண்ணி பணம் கொள்ளடிச்சேன். அவனுக்கு நாரதர் சொன்னாரு ராமா ராமான்னு சொல்லணும். அது கூட சொல்ல வரல. ராமா ராமா ராம ராமன்னு சொல்லி ராமா ராமா ராமான்னு சொன்னா வேற ஒன்றுமே செய்யல. வேள்வி எல்லி ஹோமம் பண்ணுறது, தர்மசாலை நடத்துறது, ஆஸ்பத்திரி நடத்துறது எதுவுமே செய்யல. அவன் செஞ்ச ஒரே காரியம் ராமா 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 ராமான்னு சொல்லிட்டு ராமா 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 சொல்லிட்டார். நான் வால்மீகி முனிவராக, கொள்ளைக்காரன் முனிவராயிட்டார். அதனால கடவுளுடைய நாமத்தை தூய்மைப்படுத்தும், மன ஒருமைப்பாட்டை கொடுத்தோம். நமக்கு வாழ்க்கையில் வெற்றியடையிறதுக்கு இதெல்லாம் தேவை. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு கடவுள் ஞாபகத்தில் எப்போவுமே இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமான விழா வருது. வேஸ்ட் இல்லை, அதுதான் இப்போ உபயோகமான நேரம். கடவுள் வழிபாடு நாம் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நம்மை கடவுள் நிலைக்கு படிப்படியாக உயர்த்திக் அதற்கு அருட்பெருமூவர் நமக்கு என்றைக்கும் துணை இருக்கட்டும். நம பார்வதிபதையே.
ஓம்